சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி மீந்து போன இட்லியில் ஒரு ஃப்ரைட் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போமா. இட்லி காலையில் வச்சு உங்களுக்கு மீந்து போச்சுன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. 2 சிம்பிள் வழி நான் சொல்கிறேன். ஒன்று பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். செகண்டு ஃப்ரைட் இட்லி, அதுவும் எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஸோ இதில் ஃபுல்லாக ஆயிலே போடலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணலாம். நெய்யும் இருந்தாலும் போடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய்யும் போடலாம். ஏன்னா சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் நெய் போடலாம். பெரியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் நெய் அண்ட் ஆயில் போடலாம், இல்லைன்னா வெறும் ஆயில் கூட போடலாம். ஸோ இது எல்லாம் கோட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் இட்லி மிளகாப்பொடி இது ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் 2 தட்டு இது வச்சுருந்தேன். அதுக்கு இதில் நல்லா 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ போதும். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் கூட காரம் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் மிளகாய் பொடி போட்டு எண்ணெய் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பொடி இட்லி. இதில் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டு டெக்கரேட் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இவ்வளோ தான் பொடி இட்லி. இதுதான் நம்ம ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்றதும் இதுதான் பொடி இட்லி. ஸோ இப்போ ஃப்ரைட் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் இந்த குட்டி இட்லியை போட போகிறேன். ஸோ ஏர் ஃப்ரையர் இல்லை, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஈஸி மெத்தட் நீங்கள் பனியார அச்சில் கூட நீங்கள் இதை போட்டுடலாம். ஸோ இப்போ இது நான் வைக்கிறேன். நான் 15 மினிட்ஸ் வைக்கிறேன். நடுவில் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ பனியார அச்சில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்படியும் நீங்கள் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் சைமல்டேனியஸாக பண்ணுறேன். ஸோ இதையும் பற்ற வச்சுட்டு இதையும் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஆகட்டும், இதுவும் காட்டுறேன் நான். நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் கூட காட்டுறேன், இப்படியும் காட்டுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு போதும்னா இப்போ எடுத்துடலாம். இன்னும் உங்களுக்கு ஃப்ரை ஆகணுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். இது என்னை பொறுத்தவரையில் இது போதும். ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், இதை எடுத்துடுறேன். ஸோ இதுதான் கிறிஸ்பி இட்லி. நான் இதில் பனியார அச்சில் பண்ணி எடுத்தது. ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ கிறிஸ்பி பாருங்கள். ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ரைட் இட்லி ரெடி. செய்து பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஏர் ஃப்ரையர் இருந்தால் இப்படி பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க அந்த மாதிரி பனியார அச்சில் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.